Sweet greetings. This is Johnson. Welcome back to our new lesson, Verbs. இதுக்கு முன்னால வீடியோவில் கூட நம்ம Verbs பற்றி பார்த்துருக்கோம். அது Verbsோட ஃபார்ம்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது டைப்ஸ். இதை கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களால் ஈஸியாக இங்கிலீஷை பேசிடலாம். அதுக்கப்புறம் இங்கிலீஷ் உங்கள் கையில். ஏன் அப்படின்னா நீங்கள் பேசக்கூடிய ஒவ்வொரு வாக்கியத்தையும் நிர்ணயிக்க போகிறது இந்த வேர்ப் தான். அப்படிப்பட்ட இந்த வேர்பை நாம் எந்த அளவுக்கு கற்றுக்க போகிறோம்? நிறைய பேர் சொல்லுவாங்க, இதை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இங்கிலீஷ் பேசிடலாம், இதை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இங்கிலீஷ் பேசிடலாம். நிறைய பேர் சொல்லுவாங்க, பட் மேபி தட்ஸ் ட்ரூ. ஆனால் அதை நீங்கள் கற்றுக்க போகிற வழிமுறையில் தான் இருக்குது நீங்கள் எப்படி இங்கிலீஷ் பேச போகிறீங்க அப்படிங்கிறது. ஸோ இந்த கிளாஸில் நம்ம பார்க்க போகிறது இந்த வேர்ப்ஸை பற்றி தான். ஸோ இதை பயன்படுத்தி நம்ம எப்படியெல்லாம் இங்கிலீஷை பேச போகிறோம். முதல்ல இதை தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா முதல்ல வாக்கியங்களை உருவாக்குறதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ரொம்பவுமே முக்கியமான ஒரு பகுதி, மிஸ் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. ஏன்னா தென் ஒன்லி யூ கேன் ரிசீவ் ஆல் மை வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன். அதே போல் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்க. இப்போ நாம் கிளாஸ்க்குள்ளே போகலாம். ஸோ லெட்ஸ். டைப்ஸ் ஆஃப் வேர்ப்ஸ். இதில் ஆக்ஷன் வேர்ப்ஸ், ஆக்சிலரி வேர்ப்ஸ், ரெகுலர் வேர்ப்ஸ், irregular verbs, stative verbs, dynamic verbs, finite verbs, non-finite verbs. இந்த 8 வகையான வேர்புகளை தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதை தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வேர்பில் எந்த ஒரு டவுட்டும் வராது. நீங்களாகவே ஒரு சென்டென்ஸை உருவாக்கலாம். இதில் நாம் முதல்ல பார்க்க போகிறது ஆக்ஷன் வேர்ப்ஸ். அதாவது ஒரு சென்டென்ஸில் ஒரு சப்ஜெக்ட் சொல்லக்கூடிய விஷயத்தை ஒரு வேர்பு மூலியமாக ஒரு லிசனர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கக்கூடியது தான் இந்த ஆக்ஷன் வேர்போட வேலை. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள், ஐ பெயிண்டட் த கார். ஐ அப்படிங்கிறது சப்ஜெக்ட், பெயிண்டட் அப்படிங்கிறது ஆக்ஷன் வேர்ப்ஸ், த கார் அப்படிங்கிறது ஒரு ஆப்ஜெக்ட். இங்கே ஐ என்ன சொல்லுதோ அதை ஒரு ஆக்ஷன் வேர்பு மூலியமாக, அதாவது பெயிண்டட் அப்படிங்கிற வேர்பு மூலியமாக ஒரு லிசனர்கிட்ட, அதாவது த கார் அப்படிங்கிற ஒரு ஆப்ஜெக்ட் கிட்ட கொண்டு போய் சேர்க்குது. அதாவது நான் பெயிண்ட் பண்ண எதை, ஒரு காரை அப்படிங்கிற ஒரு தெளிவான ஒரு விளக்கத்தை நமக்கு இந்த ஆக்ஷன் வேர்பு விளக்குது. இந்த ஆக்ஷன் வேர்ப் ட்ரான்சிட்டிவ் வேர்பாகவும் வரலாம், இன்ட்ரான்சிட்டிவ் வேர்பாகவும் வரலாம். என்னடா இது, ஏற்கனவே 8 வகையான வேர்பு, இதில் ஆக்ஷன் வேர்பில் இன்னும் 2 அப்படின்னு யாரும் வீடியோவை ஸ்கிப் பண்ண வேணாம். ஏன்னா இதுவும் இம்பார்ட்டண்ட். ட்ரான்சிட்டிவ் வேர்ப் அப்படின்னா ஒரு சென்டென்ஸில் வேர்புக்கு பிறகு ஆப்ஜெக்ட் கண்டிப்பாக வரும். அப்படி வந்திருந்தால் அது ட்ரான்சிட்டிவ் வேர்ப். இன்ட்ரான்சிட்டிவ் வேர்ப் அப்படின்னா அங்கே ஆப்ஜெக்ட் வரவே வராது. அதாவது ஒரு வேர்புக்கு பிறகு ஆப்ஜெக்ட்டுக்கு பதிலாக அட்வர்போ, அட்ஜெக்டிவோ, ப்ரிப்போசிஷனோ இல்லை வேறு ஏதாவது பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சோ வந்திருந்தால் அது இன்ட்ரான்சிட்டிவ் வேர்ப். ரொம்பவும் சிம்பிளாக சொல்லப்போனால் இதுதான். இதை இன்னும் தெளிவுபடுத்த ஒரு எக்ஸாம்பிள் ஃபார் ட்ரான்சிட்டிவ் வேர்ப் அண்ட் இன்ட்ரான்சிட்டிவ் வேர்ப். ஃபர்ஸ்ட் ட்ரான்சிட்டிவ் வேர்ப். ஹீ இஸ் ரீடிங் த நியூஸ் பேப்பர். இந்த சென்டென்ஸில் ஹீ அப்படிங்கிறது சப்ஜெக்ட், இஸ் ரீடிங் அப்படிங்கிறது வேர்ப், த நியூஸ் பேப்பர் அப்படிங்கிறது ஆப்ஜெக்ட். ஹீ இஸ் ரீடிங், அவன் படித்து கொண்டு இருக்கின்றான்.
இங்கே ரீடிங் அப்படிங்கிற வேர்ப் ஒரு ஆப்ஜெக்டை டிமாண்ட் பண்ணி இருக்குது. அதாவது இந்த சென்டென்ஸில் ஆப்ஜெக்ட் இல்லை அப்படின்னா சென்டென்ஸ் இன்கம்ப்ளீட். ஸோ இந்த வேர்ப் ஒரு ஆப்ஜெக்டை டிமாண்ட் பண்ணிட்டு இருக்கிறதுனால இட் இஸ் அ ட்ரான்சிட்டிவ் வேர்ப். அடுத்து இன்ட்ரான்சிட்டிவ் வேர்புக்கு ஷீ ஸ்மைல்டு. ஷீங்கிறது சப்ஜெக்ட், ஸ்மைல்டுங்கிறது வேர்ப். இங்கே வந்திருக்கக்கூடிய ஸ்மைல்டுங்கிற வேர்ப் எந்த ஒரு நவுனையும் டிமாண்ட் பண்ணி இருக்காது. ஏன்னா ஷீ ஸ்மைல்டு, அவள் சிரித்தாள். சென்டென்ஸ் கம்ப்ளீட்டட். அடுத்து நம்ம பார்க்க போகிற டைப்ஸ் ஆஃப் வேர்ப்ஸ் ஆக்சிலரி வேர்ப். இதை நாம் ஹெல்பிங் வேர்புன்னு கூட சொல்லலாம். எதையெல்லாம் ஹெல்பிங் வேர்ப் அப்படின்னு சொல்லலாம்னா பி வேர்ப்ஸ், ஹாவ் வேர்ப்ஸ், டூ வேர்ப்ஸ், மாடல் வேர்ப்ஸ். பி வேர்ப்ஸ் அப்படின்னா ஆம், இஸ், ஆர், வாஸ், வேர். ஹாவ் வேர்ப்ஸ் அப்படின்னா ஹாவ், ஹேஸ், ஹேட். டூ வேர்ப்ஸ் அப்படின்னா டூ, டஸ், டிட், டன். மாடல் வேர்ப்ஸ் அப்படின்னா கேன், குட், மே, மைட், வில், would, must, shall, should, ought to. இது எல்லாத்தையும் நம்ம மாடல் வேர்ப்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இதில் பி வேர்ப்ஸ் அண்டு டூ வேர்ப்ஸ் இது இரண்டையும் நான் ஏற்கனவே ஒரு வீடியோவை போட்டிருக்கேன். அதை பார்க்கல அப்படின்னா மேலே ஐ பட்டனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிவிடுங்க. இல்லை அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் அதை பார்த்துக்குங்க. இதை எல்லாத்தையும் நம்ம ஹெல்பிங் வேர்ப்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஹெல்பிங் வேர்ப்ஸ் அப்படின்னா ஒரு மெயின் வேர்ப்புக்கு துணையாக வரக்கூடிய வேர்ப்பை தான் நம்ம ஹெல்பிங் வேர்ப் அப்படின்னு சொல்கிறோம். இதில் பி வேர்ப்ஸ், ஹாவ் வேர்ப்ஸ், டூ வேர்ப்ஸ் இதை மெயின் வேர்பாகவும் பயன்படுத்தலாம், ஒரு ஹெல்பிங் வேர்பாகவும் பயன்படுத்தலாம். ஆனால் இந்த மாடல் வேர்ப்ஸ் கண்டிப்பாக ஒரு மெயின் வேர்ப்புக்கு துணையாக மட்டும்தான் பயன்படுத்த முடியும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு ஆக்ஷன் வேர்ப் இல்லாமல் தனியாக ஒரு மாடல் வேர்ப்பை பயன்படுத்த முடியாது. அடுத்து நம்ம பார்க்க போகிற டைப் ஆஃப் வேர்ப் ரெகுலர் வேர்ப்ஸ், இர்ரெகுலர் வேர்ப்ஸ். இதை உங்களுக்கு ஈஸியாக புரியக்கூடிய வகையில் சொல்லணும்னா ஒரு சென்டென்ஸை உருவாக்க ஆக்ஷன் வேர்ப்பில் ப்ரெசன்ட் வேர்ப், பாஸ்ட் வேர்ப், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வேர்ப் அப்படின்னு 3 வகையான வேர்பை பயன்படுத்துவோம். அந்த 3 வகையான வேர்பில் ப்ரெசன்ட் வேர்ப் தவிர பாஸ்ட் வேர்ப், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வேர்ப் இது இரண்டும் பார்த்தீங்க அப்படின்னா வேர்பு கூட ஈடி சேர்ந்து வரும். ஃபார் எக்ஸாம்பிள் வாக், வாக்ட், வாக்ட் அப்படின்னு வந்திருந்தால் இது ரெகுலர் வேர்ப்ஸ். இர்ரெகுலர் வேர்ப்ஸ் அப்படின்னா இதை 3 வகையாக சொல்லலாம். ஃபர்ஸ்ட் டைப் பார்த்தீங்க அப்படின்னா 3மே ஒரே மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் கட், கட், கட். இது ஃபர்ஸ்ட் டைப். ரெண்டாவது டைப் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரெசன்ட் வேர்ப்பை தவிர மற்ற இரண்டும் ஒரே மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் சிட், சாட், சாட். தேர்டு டைப் பார்த்தீங்க அப்படின்னா 3மே வேறு வேறு மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரிங்க், இதுக்கு பாஸ்ட் ட்ராங்க், இதுக்கு பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ட்ரங்க். இது மாதிரி இருந்தால் அது இர்ரெகுலர் வேர்ப்ஸ். இன்னும் சில வேர்ப் பார்த்தீங்க அப்படின்னா ரெகுலர் வேர்பாகவும் சொல்லலாம், இர்ரெகுலர் வேர்பாகவும் சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பேர்ன், பேர்ன்ட், பேர்ன்ட் இது இர்ரெகுலர். பேர்ன், பேர்ன்ட், பேர்ன்ட் இது ரெகுலர். ஸோ இது போலவும் நாம் பயன்படுத்த முடியும். இந்த ரெகுலர் அண்ட் இர்ரெகுலர் வேர்ப்ஸையும் கற்றுக்கொண்டால் we can easily talk without hesitation. நாம் அடுத்ததாக பார்க்க போகிற டைப்ஸ் ஆஃப் வேர்ப்ஸ் ஸ்டேட்டிவ் வேர்ப்ஸ், டைனமிக் வேர்ப்ஸ். அதாவது ஸ்டேட்டிவ் வேர்ப் அப்படின்னா இந்த வேர்புகளை பயன்படுத்தி நாம் கண்டினியூவஸ் டென்ஸில் பயன்படுத்தி பேச முடியாது. அதாவது வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜியை பயன்படுத்தி நாம் சென்டென்ஸை உருவாக்க முடியாது. ஆனால் டைனமிக் வேர்ப்ஸை நம்ம கண்டினியூவஸ் டென்ஸில் பயன்படுத்தி பேச முடியும். அது என்ன வேர்ப்ஸ் அப்படின்னா முதல்ல ஸ்டேட்டிவ் வேர்ப்ஸ். வாண்ட், நோ, ஹேவ் இது ஒரு பொசிஷனை வெளிப்படுத்தக்கூடிய வேர்ப். அடுத்து திங்க், இது ஒப்பீனியனை சொல்லக்கூடிய வேர்ப். லைக், லவ், ஹேட், நீட்
prefer, agree, sound, hear, disagree, wish, look, smell, seem, include இது போல உள்ள வேர்புகளை நம்ம ஐஎன்ஜி பயன்படுத்தி பேச முடியாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. we cannot use it in the present continuous tense. For example, he is wanting a new pen. இந்த மாதிரி ஸ்டேட்டிவ் வேர்பை பயன்படுத்தி கண்டிப்பாக ஒரு சென்டென்ஸை ஐஎன்ஜி ஃபார்மில் உருவாக்கக்கூடாது. தட் இஸ் டோட்டலி ராங். டைனமிக் வேர்ப்ஸ் act, build, complete, design, develop, draw, fix, gather, handle, head, help, improve இது போல் இருக்கக்கூடிய வேர்புகளை நாம் கண்டினியூவஸ் டென்ஸில் பயன்படுத்தலாம். பட் ஒரு சில வேர்புகளை நாம் ஸ்டேட்டிவ் வேர்பாகவும் பயன்படுத்தலாம், டைனமிக் வேர்பாகவும் பயன்படுத்தலாம். அது என்ன அப்படின்னா பி, திங்க், சி, ஹாவ். இதுக்கு எக்ஸாம்பிள் ஐ திங்க் இட்ஸ் a ஃபேண்டாஸ்டிக் ஐடியா. இங்கே இது ஸ்டேட்டிவ். ஏன்னா இந்த சென்டென்ஸில் திங்க் அப்படிங்கிற வேர்பை நாம் ஒப்பீனியனை சொல்கிறத மாதிரி பயன்படுத்தி இருக்கிறதுனால இட்ஸ் அ ஸ்டேட்டிவ் வேர்ப். பட் இங்கே அதே திங்க் அப்படிங்கிற வேர்பை நாம் டைனமிக் வேர்பாகவும் பயன்படுத்தியிருக்கோம். ஐ ஆம் திங்கிங் அபவுட் மை ஃப்ரெண்ட். இங்கே இந்த சென்டென்ஸில் ஒரு ரீசனை சொல்கிற மாதிரி இருக்கிறதுனால we can use it in a dynamic verb. Now you know this very well about stative and dynamic. So next we have to move on finite verbs, non-finite verbs. இந்த இரண்டு வகையான வேர்ப்ஸையும் நாம் ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். எப்படின்னா ஒரு சென்டென்ஸை உருவாக்க டைமிங் மிக மிக முக்கியம். அப்படிப்பட்ட இந்த டென்ஸை இந்த ஃபைனைட் வேர்பு மூலிமா தான் உருவாக்க முடியும். அதாவது சப்ஜெக்ட், வேர்ப், ஆப்ஜெக்ட் அப்படின்னு ஒரு டென்ஸ் உருவாக்கணும் அப்படின்னா ஃபைனைட் வேர்ப் மிக முக்கியம். ஆனால் நான் ஃபைனைட் வேர்பில் பயன்படுத்த முடியாது. அதற்கு பதிலாக நாம் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம். என்ன அப்படின்னா ஜெரண்ட், இன்ஃபினிட்டிவ், பார்ட்டிசிபிள்ஸ் இதை பயன்படுத்தி சென்டென்ஸை உருவாக்குறது தான் நான் ஃபைனைட் வேர்ப்ஸ். அந்த வீடியோவை பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா நான் மேலே ஐ பட்டனில் கொடுக்குறேன், போய் செக் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபைனைட் வேர்புக்கும் நான் ஃபைனைட் வேர்புக்கும் ஒரு எக்ஸாம்பிள். தே வென்ட் டு த மால் டுடே. தே சப்ஜெக்ட், வென்ட் வேர்ப். ஸோ இங்கே வந்திருக்கக்கூடிய வேர்ப் ஒரு ஆக்ஷனை சொல்லுது. ஸோ இட் இஸ் அ ஃபைனைட் வேர்ப். அதுவும் இல்லாமல் இது ஒரு பாஸ்ட் டென்ஸ் சென்டென்ஸ். The next example, reading books is often very enjoyable. இங்கே ரீடிங் புக்ஸ் அப்படிங்கிறது சப்ஜெக்ட், அதுவும் இல்லாமல் ரீடிங் அப்படிங்கிறது ஒரு ஜெரண்ட். ஸோ இட்ஸ் அ நான் ஃபைனைட் வேர்ப். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஃபைனைட் வேர்ப் எது, நான் ஃபைனைட் வேர்ப் எது. இது உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிவிடுங்க. அதே போல் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து அவர்களையும் பயனடைய செய்யுங்க. லெட்ஸ் மீட் இன் த நெக்ஸ்ட் கிளாஸ்.